இரட்டிப்பாய் கொடுத்து தீருங்கள். And repay her double according to her works. அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்தில் இரட்டிப்பாய் அவளுக்கு கலந்து கொடுங்கள். In the cup which he has mix double for her. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். Book of 2 Thessalonians chapter 1 verse 6. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. உபத்திரவப்படுத்துகிற உங்களை உபத்திரவப்படுத்தினவனை உபத்திரவத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை உபத்திரவப்படுத்தப்பட்ட உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவது தேவனுக்கு நீதி. Since it's a righteous thing with God to repay with tribulation those who trouble you and to give you who are troubled rest with us when the Lord Jesus is revealed from heaven. கிருபையின் காலம் முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு கிருபையின் கால சத்தியம் அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் சாத்தானை ஜெயித்து மணவாள் சந்திக்க ஆயத்தப்படுகிற முடிவான ரட்சிப்புக்குரிய அந்த சபைக்கு அந்த கிறிஸ்து ஏழோட ஆட்சி முதல் 3 ஆண்டு காலமானாலும் பின்முனையான மகாமத்துவ காலமான அங்கே நியாயத்தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. Grace period churches experienced grace in their times of New Testament, but the complete salvation has to be maintained and performed only by the last day churches. These days are called the last days, where these churches has to execute all these truths and defeat Satan. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கலாம். Revelation chapter 13 verse 9 and 10. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். ஆதாம் அவன் சிறைப்படுத்தினானே. He who leads into captivity shall go into captivity. The early parents went into captivity. தாவீது சொல்கிறார், மனிதன் பாவம் செய்து தேவமகி வளர்ந்து போனான். Word of God says man committed sin and lost the glory of God. என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்கிறார். David said, my mother conceived me in sin. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? What does he say? 2 சாமுவேல் புத்தகத்திலே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், தம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், சத்துருவை நிர்மூலமாக்கு வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லுகிறாரே. வாசிக்கலாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. வெளிப்படு 2 சாமுவேல் 22:29 வாசியும். கர்த்தராகி தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். 2 Samuel chapter 22 verse 29 says, for you are my lamb, for by you I can run against a troop, by my God I can leap over a wall. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 18. ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிங்களேன். Psalm 22 verse 5 onwards. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். 29ஆம் வசனம். 29. பூமியிலே 18 பூமியின் செல்வவான்கள் யாவரும் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், I can run against it. என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுதான் தேவன் நியமித்த சத்தியம். This is the உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். கர்த்தாவே என்
என்பலனே உம்மிலன்பு கூர்ந்திடுவேன் உத்தமமான வழியானே. கர்த்தாவே, கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சிறைபிடித்தவனை நீ சிறைபிடிக்க வேண்டும். You need to make captive of one who makes you captive. உன்னை வெட்டினவனை நீ வெட்ட வேண்டும். You need to cut off the one who tries to cut off you. கிருபையின்கால சபையின் சத்தியவேரி. This is the what's the truth of the truth of the church in the period of truth, அது grace. கிருபையும் சத்தியம் ஒன்றை சந்திக்கிற ஊழியம். This is the ministry where truth and grace meets together. ஆனால் முடிவான ரட்சிப்புக்குரிய மனவாட்டி சபை ஊழியமோ, But the ministry of the last time of the bride of the last days, அவள் உங்களுக்கு செய்ததுக்கு இரட்டிப்பாய் கொடுத்து தெரிந்தார். you have to render back double the portion what she rendered you. வேதத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனமுடைய வாசிக்கிறோம். தேவனங்கு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே மகாயாக யுத்தத்தை ஏற்படுத்துகிறார். Revelation chapter 19:14 to 21, we can find the Lord is preparing a mighty war against the Antichrist. சமயத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக நாம் தியானம் செய்கிறோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். Revelation 19, the last 3 verses. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளதீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 19ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்த அன்பின் ஆண்டவர் முன் செல்ல, அவருக்கு பின்னால் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்த மணவாட்டியானவள் பின் செல்ல, முதல் 3 ஆண்டுகால இறுதியில் வனாந்தர் பறந்து போனால் ஆசால் தங்கியிருக்கிறாளே, பின் 3 ஆண்டு காலம் முழுவதும் தங்கியிருக்கிறாளே. 7 வருட இறுதியிலே சபைக்காக மகா பாபிலோனை பழி வாங்க வேண்டும் என்ற தேவ தீர்மானத்தின்படி அந்தி கிறிஸ்து 7 வருட இறுதியிலே அருமே இரட்சகர் 14 வசனத்தை வாசிக்கிறோம். 13 முதல் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது பரலோகத்தில் சேனைகள் வெண்மை சுத்தமான மெல்லி வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இவர்கள் யார்? முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே மகிமையின் மறுரூபத்தை அணிந்து வனாந்தரத்திலே மகிமையின் ரூபத்தில் சாயல் இருக்கிறாங்களே, அவங்க பரலோகத்தின் சேனை. அவர்கள் இவர் முன் செல்ல, அவர்கள் பின் செல்ல மகாயாக யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது நான் வாசித்தபடி மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணும்படி கூடி வர கண்டேன். And we see here, and I saw the beasts, the kings of the earth and their armies gathered together to make war against him who sat on the horse and against his army. முதல் 3 ஆண்டுகள் இறுதியிலே தோற்கடிக்கப்பட்ட சாத்தான் கள்ளதீர்க்கதரிசி அவன் வெட்டப்பட்டு பூமியிலே தள்ளப்பட்ட நிலையிலே சாத்தான் ஆனவன் வெளிப்பட 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களின்படி மறுபடி சாவுக்கு ஏதுவான அதற்கு சத்துவத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கிறார். ஆனால் தோற்கடிக்கப்பட்ட நிமித்தமாய் சாத்தான் அந்தி கிறிஸ்து பின்முனைய ஆண்டு காலத்திலே வலுசற்பம் நேரடியான ஆட்சி என்ற மகாபுத்திரவ காலத்தின் ஆட்சி நடைமுறைப்படுத்தி யூதர்களுடைய ரட்சிப்பை தடுக்கிறான். யூதர்களை கொலை செய்கிறான். அவர்களில் முத்திரை மூடப்பட்டவர்கள் வனாந்தரத்தின் வழியாக ஓடி ஆசால் காத்து மனவாட்டியோடு சேர்ந்து கொள்கிறார்கள். First 3.5 years were the time of the book period of Gentiles. They prepared themselves holy and they also follow their Lord
seated on the white horse. They went into the wilderness called the Valley of Azal. They were waiting till the end of the 7 years. In the second half of the 3.5 years of the Antichrist period, Jews also had been stopped by the devil, the serpent, false prophet, and the devil been casted away. When they were made war, they were injured a lot, but they were revived by the dragon. And the Antichrist, with fierce anger, stopped Jews from getting saved. And this is the time when the war broke. இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே முதல் 3 ஆண்டு கால இறுதியிலே புறஜாதிகளுடைய மீட்பு நிறைவேற்றி ஆசாடியிலே மணவாட்டி சபையாக இருக்கிறது. In the first 3.5 years, the early part of the period of Antichrist, the Gentile Christians got saved and ran into the valley of Azal. பின்முனைய ஆண்டு காலத்திலே யூதரின் முத்திரைப்படப்பட்ட 1,44,000 வனாந்தர மார்க்கமாய் ஓடி ஆசால் காத்திருக்கிற மணவாட்டி சபையோடு ஒன்றாகி விடுகிறார்கள், ஒரே சபையாகி விடுகிறார்கள். The second half period of Antichrist, the Jewish Christians who were marked with the seal, the 1,44,000, they escaped from the every tribulation and ran through the valley of Azal, and they kept themselves protective when two groups gathered together. இப்பொழுது ஆசானில் புறஜாதியாருடைய மீட்பும் சிறுவிலுடைய மீட்பும் நிறைவடைந்து ஒரே சபையாக கூட்டி சேர்க்கப்படுகிறது. Right now, the early Gentile church, also the Jewish redeemed people, gathered together as a holy group of saints. ரோமர் யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும் என சொல்லுகிறார். Book of John chapter 10 verse 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இப்பொழுது And other sheep I have which are not of this fold, then them also I must bring, and they will hear my voice, and there will be one flock and one shepherd. இப்பொழுது இந்த தொழுவம் என்றால் புறஜாதியார்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட தொழுவம் என்ற சபை, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. Fold refers to them, the place for where the Jewish Christians or Jewish churches gather together. The fold has been created for them. இந்த தொழுவம் அல்லாத வேறு ஆடுகள் உண்டு என்றால் மற்ற ஆடுகளாய் 1,44,000 இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சபை கிடையாது, ஊழியம் கிடையாது. பின்முனைய ஆண்டு அந்திகிறிஸ்து பின்முனைய ஆண்டு காலத்திலே அவர்கள் தங்களால் கொலை செய்யப்பட்ட இயேசுவை தங்கள் வாயினாலே கர்த்தருடைய நாமத்தால் வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் காலத்திற்காக அவர் வைத்து வைக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். The other second half period, 1,44,000 people, they have no church, they have no ministry, rather they have been waited, protected by the Lord to give praises to him, the one who is going to come, he shall be praised. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.